ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது டியூஸ்டேவோட vlog. டியூஸ்டேன்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர கடவுள் யாருங்க? ஆமாங்க, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முருகப்பெருமானோட பற்றி தான். முருகப்பெருமானுக்கு உகந்ததான வெத்தலை தீபத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோலம் போடுற இடத்த நல்லா சுத்தமாக பன்னீர், ஜவ்வாது இல்லைன்னா பச்சை கற்பூரம் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கணுங்க. அப்போ நம்மளுக்கு அது நல்ல வாசனையை கொடுக்கும். அதுவே நமக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியும் கொடுக்குங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஓம் முருகா அப்படின்னு எழுதிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நம்ம எப்பயும் போடுவோம் இல்லையா ஸ்டார் கோலம், அதே மாதிரி தாங்க. கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க ஸ்டார் கோலத்தை. ஸ்டார் கோலம் போட்டு முடித்த உடனே நம்மளுக்கு அதில் 6 ட்ரையாங்கிள்ஸ் தெரியுங்க. ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோலம் ஃபினிஷ் ஆகிடும். இது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 ட்ரையாங்கிள்ஸ் தனித்தனியாக தெரியுங்க. நான் கோலம் போடுறேன், உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள். இதுக்கப்புறமா கோலத்துக்கு மேலே ஒரு மனையை வச்சுட்டு, மனைக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு வெத்தலையை வச்சுட்டு நான் விளக்கேற்றிருக்கேங்க. இது உங்களுக்கு பார்த்தாவே புரியும்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெத்தலையை செலக்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கணுங்க. ஏன்னா வெத்தலையில் ஓட்டை இல்லைன்னா இந்த நுனி கட்டார மாதிரி அந்த மாதிரி வெத்தலையெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாதுங்க. நல்ல வெத்தலையாக கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் தீபம் ஏற்றுறோம் இல்லையா அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த வெத்தலையில் அந்த நுனியை, அந்த மேலே இருக்கும் இல்லையா காம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காம்பை கட் பண்ணிவிட்டு கீழே போட்டுடக்கூடாது. அதையும் தீபத்து ஏற்றுற விளக்குக்குள்ளேயே போட்டுட்டு திரி 2 இழை திரியை அதில் போட்டு நல்ல நெய், பசு நெய் இல்லைன்னா விளக்கேற்றத்துக்குன்னே நெய்யை விற்கிதுங்க, அந்த நெய்யை போட்டு அப்புறம் வெத்தலைக்கு மேலெல்லாம் பூ வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு நம்ம தீபம் ஏற்றணுங்க. தீபம் ஏற்றுறதுன்றது சிலர் 6 வாரம் வேண்டிப்பாங்க, சிலர் 9 வாரம் வேண்டிப்பாங்க. எப்பயுமே ஒத்த படையில் வேண்டிக்கணும்னு சொல்லுவாங்கங்க. இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம ஏற்றலாம். விளக்கேற்றுறதுக்கு டைமிங் மார்னிங் இல்லை ஈவினிங் விளக்கேற்றலாங்க. வாங்க ஒரு பாட்டு கேட்கலாம். அருளாமிருத மழையே அகப்பையினில் பொழியும், அருளாமிருத மழையே அகப்பையினில் பொழியும், ஆன்மவயல் செழிக்கும் அன்பர் வினை அழையோ, அருளாமிருத மழையே அகப்பையினில் பொழியும், ஆன்மவயல் செழிக்கும் அன்பர் வினை அழையோ, திருவளர் நெல்லை நகர் திருவளர் நெல்லை நகர் திருமுருகையா உந்தன், திருவளர் நெல்லை நகர் திருமுருகையா உந்தன், திருவளர் நெல்லை நகர் திருமுருகையா உந்தன், திருவடி நோம்பினேன் திக்கு வேறில்லை ஐயா, திருவடி நோம்பினேன் திக்கு வேறில்லை ஐயா, என் முகம் பாரையா சண்முகனே என்றோ உன்முகம் கண்டிட உருகி தவித்தனையா, என் முகம் பாரையா சண்முகனே சண்முகனே. எல்லாரும் பார்த்து முருகன் அருள் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.